ஆடிப்பெருக்கு விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. திருச்சி மாவட்டம் அம்மா மண்டபம் காவிரி ஆற்றங்கரையோரம் ஏராளமான புதுமண தம்பதியினர் ஆடிப்பெருக்கு விழாவை கொண்டாடி வருகின்றனர். இதுகுறித்த விவரங்களை தருகிறார் செய்தியாளர் சுகன்யா. திருச்சி அம்மா மண்டபம் காவிரி ஆற்றங்கரையில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் மற்றும் புதுமண தம்பதிகள் ஆடிப்பெருக்கு விழாவை வெகு விமரிசையாக கொண்டாடிட்டு இருக்காங்க. அந்த காட்சிகளை இப்ப நம்ம நேரடியாக பார்க்கலாம். ஆயிரக்கணக்கானோர் இந்த ஆடிப்பெருக்கு விழாவை கொண்டாடிட்டு இருக்காங்க. புதுமண தம்பதிகள் மட்டும் இல்லாம மணமாகாத பெண்களும் இந்த ஆடிப்பெருக்கு விழாவுக்கு அதிக அளவில் வந்திருக்காங்க. விவசாயம் அதிக அளவில் காவிரி டெல்டா பகுதிகளில் செழிப்பதற்கு காவிரி ஆறே மிக முக்கியமான விஷயமாக கருதப்படுகிறது. அதனால இந்த காவிரி அன்னைக்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த ஆடிப்பெருக்கு விழா கொண்டாடப்படுகிறது. இப்போ இந்த ஆடிப்பெருக்கு விழாவை கொண்டாடிட்டு இருக்க புதுமண தம்பதிகள் நம்ம கூட இருக்காங்க. அவங்க கிட்ட கேட்கலாம். வணக்கம், நீங்க சொல்லுங்க, இந்த ஆடிப்பெருக்கு விழாவை நீங்க எப்படி கொண்டாடிட்டு இருக்கீங்க? உங்க பேர் என்ன? என் பேர் கிருத்திகா. இது எங்கள் 2 பேர்த்துக்கு இது முதல் ஆடி. இப்போ நாங்கள் ஆடிப்பெருக்கு எங்கள் குடும்பத்தோடு எல்லாரும் பழம், பூ, காய் எல்லா கனிகள் 5 வகையான கனிகள் வச்சு காவிரி ஆற்றுக்கு ஒரு நன்றி சொல்லி நாங்கள் வேண்டிட்டு நாங்கள் எங்களோட கல்யாண மாலை நிச்சயதார்த்த மாலை எல்லாத்தையும் தண்ணியில் விட்டுட்டு நன்றி சொல்லிட்டு நாங்கள் போகிறதுக்கு, அதே மாதிரி சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு போனோம். அதே மாதிரி கணவர்மார்கள் தீர்காயுசாக இருக்கணும்னு மனைவிங்க வேண்டிட்டு செய்கிற ஒரு இதுதான் ஆடி 18. இப்போ இந்த ஆடிப்பெருக்கு விழாவுக்காக ஆயிரக்கணக்கானோர் இந்த பகுதியில் குவிஞ்சிருக்கிறதுனால காவல்துறையினரோட பாதுகாப்பு அதிக அளவில் இருக்கு. 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. 50க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்களும் இங்க பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. இந்த காவிரி ஆறு அம்மா மண்டபம் படித்துறை என்பது அதிக அளவில் மணல் திட்டுகளும் சுழலும் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி என்பதனால எச்சரிக்கைகளும் அதிக அளவில் விடுக்கப்பட்டிருக்கு. பொதுமக்கள் தங்களுடைய இந்த ஆடிப்பெருக்கு விழாவை வெகு விமரிசையாக சிறப்பாக கொண்டாடப்படுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சசிகுமாருடன் திருச்சியிலிருந்து சுகன்யா.